Hi friends, Assalamualaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீச்சு பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வீச்சு பரோட்டா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 250 கிராம் மாவு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் சுகர், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் ஒரு குழி மாதிரி செஞ்சுட்டு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கணும். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னா முட்டை சேர்க்காம கூட செய்யலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பரோட்டா மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நார்மலாக எல்லா பரோட்டாவுக்குமே மாவு ஒன்று தான். அந்த மடிக்கிற ஸ்டைலை வச்சு தான் பரோட்டாவோட நேமும் டிஃபர் ஆகும். இப்போ நீங்கள் நைட்டு பரோட்டா செய்ய போகிறீங்கன்னா மதியமே மாவு ஊற வச்சுருங்க. மாவு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடணும். அப்போ தான் நமக்கு வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் நமக்கு வந்து பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கையில் ரொம்ப ஒட்ட தான் செய்யும். ஸோ வந்து பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அப்புறமா பிசைங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு, குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். ரெண்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் இதை வந்து பாலாக எடுத்துக்கோங்க. இதையுமே ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுருங்க. மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இது அப்படியே ஊறட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பால் எடுத்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டு நல்லா சூடாக இருக்கிற தோசைக்கல்லில் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பரோட்டா கொஞ்சம் ஆறுனதும் இந்த மாதிரி நல்லா கையை வச்சு அடிச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள லேயர்லாம் நல்லா பிரிஞ்சு வரும்.